கடந்த மாதம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவமும் விமானப்படையும் இணைந்து தாக்குதலை நடத்தின. கோட்லி, முசஃபராபாத், பஹவல்பூர் பகுதிகளில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்தது. லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது ஆகிய தீவிரவாத இயக்கங்களின் தலைமையகங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், பஹல்காம் தாக்குதலுக்கும் பூஞ்ச் ரஜோரி பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலுக்கும் இந்த பதிலடி மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும், பயங்கரவாத நிலைகள் மீது மட்டுமே இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், பதில் தாக்குதலை எதிர்கொள்ள எல்லை பகுதியில் வான் பாதுகாப்பு தயார் நிலையில் இருப்பதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே லாகூரில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா தாக்குதல் நடத்தியதை பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் ஒப்புக்கொண்டிருக்கிறார். 5 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். தாக்குதலை அடுத்து லாகூர் மற்றும் சியால்கோட் விமான நிலையங்கள் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் இத்தாக்குதலை மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள் பலர் வரவேற்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்திய பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார்.